ஏகம் அநேகம் அமோகம் விக்னேயம் நாயகனே என்னுள் வந்தறிங்க சகல சௌபாக்கியம் சுபமாய் தருவாயாக. இன்று நம்ம என்ன நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் பார்த்துட்டோம். பரணி நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் பார்த்தாச்சு. அந்த வரிசையில் இன்றைக்கி சூரியனோட நட்சத்திரத்தில் கிருத்திகை, உத்திரம் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட அதிபதியோட நட்சத்திரம். இந்த சூரியன் உத்திராட நட்சத்திரம் எங்கே வரும்னா தனுசு ராசியில் வரும். 27 நட்சத்திரங்களில் இது 21வது வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இதனோட உருவம் பார்த்திங்கன்னா ஆங்கில எழுத்து போல் ஐ சிம்பிள் போல் இருக்கும். இது வந்து பூராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரம் ஒரு இணைவு பெற்ற நட்சத்திரமாகவே இருக்கும். இதனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா கட்டில் கால் போன்ற உருவத்தை பெற்றது. இதனோட அதிதேவதர் விஸ்வதேவன் சொல்லக்கூடியவர் சிவபெருமான். இதோட சின்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யானை தந்தம், சரிங்களா, யானை தந்தம், பூ பார்த்திங்கன்னா சம்பங்கி பூ, பழங்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழம். இது வந்து மனித இடுப்பு பகுதியை குறிக்கக்கூடியது. இந்த நட்சத்திரம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பொங்கல் நட்சத்திரம் பிறந்த ஒரு நட்சத்திரம், ஒரு மிக அருமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குன்னு சிறப்பு உண்டு. கடமை உணர்வு தவறாதவர்கள், இடது கை பழக்கம் உண்டு இவர்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இந்த 1ஆம் பாதத்தில் இருக்குதுன்னா கடுமையான பாதிப்பும். இது வந்து 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதமும் பார்த்தீங்கன்னா அபிஜித்துன்னு வரக்கூடிய நட்சத்திரம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பித்ருதோஷம் சொல்லக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் எல்லாமே உண்டு. இவங்களுக்கு உண்டு. சமையல் நல்லா செய்வாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட மூக்கு இருக்கும். கன்னி சாபம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து கன்னி சாபம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடிகாரம், மோதிரம் இதெல்லாம் உத்திராடத்தை சொல்லுறது. உத்திராடத்தில் ஒரு பிறந்தால் அது ஊர் எல்லையாக இருக்கும், அல்லது ஊர் எல்லையில் ஒரு காணி நிலமாவது இருக்கும், இல்லை இடம் இருக்கும், இல்லை வீடு இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறது. இவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, மஞ்சள் பிள்ளையார் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தையல் மிஷின் இவங்க வீட்டில் இருக்கும். அரச மர ஆடிகளை குடியிருப்பாங்க. சலவை தொழில் செய்வது பக்கத்தில் இருப்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயர்கள் பார்த்தீங்கன்னா மாரியம்மன், துர்கா தேவி, பார்வதி, ரேணுகா தேவி என்ற பெயர்கள் வந்து பக்கத்தில் குடியிருப்பாங்க. மகத்துக்கு ஆகாத நட்சத்திரம் உத்திராடம். அனுமன் படம் உண்டு இவங்க வீட்டில். பலாப்பழம், பலாமரம் உத்திராட நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் திருப்பணி செய்யக்கூடிய நபர்கள் இவங்க வீட்டில் இருப்பாங்க. மிடுக்காக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரொம்ப சாதுவாக இருக்கணும்னு போடுவாங்க. ரகசியம் காப்பாளர்கள் இவருக்கு. பெரிய கட்டிடம் உள்ள பகுதி, விசாலமான பகுதியில் வசிக்கக்கூடிய விருப்பம் உண்டு. சுத்தமான ஆடை அணிவதில் இவங்களுக்கு விருப்பம் உண்டு. கோவில் சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அமையும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கோவில் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நகை தொழில், சட்டம், ஆசிரியர், இல்லைன்னா பள்ளிக்கூடம் நடத்துறது, டிரைவர், கன்சல்டிங், இயற்கை மருத்துவம், தையல் மிஷின், சலவை இயந்திரம், இதை வச்சு நவீன இயந்திரங்களை வச்சு வருமானத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு இருக்கும். அதுமாதிரி கோதுமை உணவு சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா கோதுமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சக்கூடிய உணவாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு நோய் நொடின்னு வந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கும்போது மூளை சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை கொடுக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை கொடுக்கும், கண் சம்மந்தப்பட்டது, உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது நோய்கள்லாம் இவங்களுக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது. இவங்களுக்கு இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லணும்னா வீரபத்திரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருப்பண சுவாமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக, எல்லை தெய்வங்களோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவாயூரப்பன், சூரிய நாராயணன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பகையான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்யம், ரோஹிணி, திருவாதிரை நட்சத்திரங்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரங்கள் உங்களுக்கு பகை பெறக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். அந்த நட்சத்திரங்களோட நண்பர்கள் அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருமணம் செய்யும்போது சில கஷ்டங்கள், சங்கடங்களை ஏற்படும். அதுமாதிரி உங்கள் வீட்டில் கருட தரிசனம், வருடத்துக்கு ஒரு முறை கருட தரிசனம் பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 27 நட்சத்திரங்களே இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆற்றல் அதிகம் உள்ள நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரம். அதுமாதிரி திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம் வந்தால் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த திங்கட்கிழமைக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சரியாக இருக்காது. இந்த நட்சத்திரம் தர்மத்தையும் கர்மத்தையும் இணைக்கும் ஒரு நட்சத்திரமாகும்.
இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உருவாக்கக்கூடியதில் தர்மத்தையும் கர்மத்தையும், அதாவது காலபுருஷ விதிப்படி தர்மத்தையும் கர்மத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். இந்த பெண்களாக இருந்தால், இந்த உத்திராட பெண்கள் இருந்தாங்கன்னா கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுமாதிரி உங்களுக்கு நீண்ட மூக்கு உடையதாக இருக்கும். இவங்கள வீட்டில் பார்த்தீங்கன்னா கன்னி சாபம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் இவங்களோட இந்த உத்திராட நட்சத்திரத்தில் வர பிறந்தவர்களோட குணநலன்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.